லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸ் நேர்கள் வந்து இப்போது ஸ்டோரி ரைட்டிங் தாண்டி, டயலாகை தாண்டி, டைரக்ஷனை தாண்டி, ஸ்க்ரீன் பிளேயை தாண்டி, இப்போ நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனை தாண்டி இப்போ ப்ரொடக்ஷன் வந்திருக்கோம். தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எங்களோடையும் ட்ராவல் பண்ணுறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி. அதுவும் இல்லாமல் this program is aimed to see how you can spark and how you can be an effective communicator and how you can be a creative person. ரமேஷ், இந்த டிஸ்கஷனே ஒரு ஜேர்னி மாதிரி இருக்குது. இப்போ 6வது கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கோம். நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனை பற்றி போன பதிவில் பார்த்தோம். நிறைய ஃபவுண்டேஷன் ஆஸ்பெக்ட், ஓகே, கதையெல்லாம் ஒரு பக்கம். பட் இஃப் யூ டோன்ட் ரைட் அண்ட் டோன்ட் பிளான் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன், யூ கேன் மெஸ் அப் த ஹோல் கான்செப்ட். இல்லை, இப்போ இந்த தலைப்பு வந்து ப்ரொடக்ஷன். சரி, இப்போ நம்ம களத்தில் நிற்கிறோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, ரைட், ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு அந்த டேயில் அந்த பட்ஜெட்டில் நம்ம முடிக்கணும். ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷனும் இருக்கும்ல, அது இத்தனை சீன் முடிக்கணும். ஏன்னா இட்ஸ் ஆல்சோ பட்ஜெட்டில் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. பட் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி மூவ் பண்ணணும். ஷிப்பு மூவ் ஆகணும். எப்படி அந்த இதை தள்ளுறது? ஐ மீன், ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு டீ பாய் ஆல்சோ கேன் ஸ்பாயில் த ஹோல் மோட். இல்லை, நம்ம சொல்கிறோம். ஸோ how do we handle this whole situation in a more lighter way to move the ship in the right direction? Again, I would like to repeat வந்து என்னென்னா, கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா கிளியராக இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே டீட்டெயிலாக பார்த்தோம். அதனால் அப்போ இங்கே ப்ரொடக்ஷனில் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னாக்கா, யூ ஷுட் பி அ ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். ரோல் மாடல், கீப்பிங் டைம்லேருந்து முதல் நம்ம நிற்கணும். அதான் அங்கே நம்ம லேட்டாக வந்தோம்னாக்கா முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணணும். அப்படின் போது இப்போ நான் எடுக்க போகிற சீக்வன்ஸு அப்படின் போது அங்கே ப்ரொடக்ஷனில் முதல்ல வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 5 சீன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5 சீனில் எதை முதல்ல எடுக்க போகிறோம், எதை 2வது எடுக்க போகிறோம், அதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணிடுவீங்களா? பண்ணுவோம். பட் ஸ்பாட்டுக்கு வரும்போது என்னென்னா, அன்றைக்கி காலையில் தான் வந்து அந்த அம்மா வந்து 11 மணிக்கு தான் வருவாங்களான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. இது அங்கே ப்ராக்டிக்கலாக வர ப்ராப்ளம் வரும். ஒரு வேளை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும், ஏதோ சம்திங். அதனால் அங்கே என்னன்னா நம்ம இம்மிடியேட்டாக ஷிஃப்ட் ஆகணும். நம்ம அந்த மைண்ட் ஃபிக்ஸில் போயிட்டோம்னா, அதனால் இங்கே இது வந்து ப்ராக்டிக்கல் சினிமா. இங்கே அங்கே பேப்பரில் இருக்கிறது தான் வரணும். அங்கே மாறும், நிறைய விஷயங்கள் மாறும் நீங்கள் பேப்பரில் பண்ணதெல்லாம். அப்போ இங்கே நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் அன்றைக்கி மதியானம் 12 மணிக்கே போகணுன்னுவாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் என்னென்னா, நம்ம பிளான் பண்ண மாதிரியான அந்த ஷார்ட்ஸை வைக்க முடியுமா முடியாதான்ற லெவல்லாம் சில சமயம் அங்கே வந்து நம்ம சேலஞ்சு பண்ணி காரியத்தை முடிக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய் இருங்க ஸ்பாட்டில். யார் வராங்க வரல அதை பற்றி கவலையப்படாதீங்க, முதல்ல அங்கே போயிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நம்ம டைம் கீப்பப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம ரோல் மாடலாக இருந்தால் எல்லாருமே நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வருவான். நீங்கள் முதல் நாள் நீ போகிற டைம் வச்சு தான் அடுத்த நாள் மற்றவெல்லாம் நமக்கு முன்னால் வந்து இருப்பான். ப்ரொடக்ஷனில் நம்மளும் இன்வால்வ் பண்ணிக்கணும். நான் வரும் டைரக்டரு அப்படின்னு நினச்சி விட்டோம்னாலே நிறைய விஷயத்தை நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ ப்ரொடக்ஷனில் நம்ம எப்படி இன்வால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, அகெயின் பட்ஜெட் சைடில் நீயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு நம்ம டெரைவேஷன் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வரல. அதனால தான் நான் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னாக்கா, டே வைஸ் வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு தனியாகவே ஒரு ஷீட் வச்சுருப்பேன். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயம் ஐ கான் சே இல்லைங்க இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நான் வந்து கதை தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தால் அது நல்லதில்லை. ஏன்னா நம்மளை நம்பி பணம் போடுறவங்களுக்கும் நம்ம ஆன்சரபிளாக இருக்கும். மோரோவர் நமக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் ஐ ஸ்பெண்ட் நான் பண்ணுவேன்னா, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் நான் பண்ணுவேன்னா, என் காசாக இருந்தால் நான் பண்ணுவேன்னா, அந்த எண்ணம் நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் ஆமாம் நம்ம வந்து அதை நியாயமாக பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்டிஸ் இருக்கணும் இல்லையா, நீ செய்கிற ஒர்க்குக்கு. கரெக்ட். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற டீம்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஓகே, பேப்பர்ன்றீங்க, அதுவும் ஓகே. ஆனால் அந்த டீமுக்கும் அந்த ஸ்பிரிட் இருக்கணும்ல. ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க யார் எந்த லெவலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ப்ரொடியூசர், இல்லை அவங்க யாரும் அவங்க ரிலேட்டிவாக வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மாறாது. அப்படின் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
எந்த அளவுக்கு அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கலான்னு பண்ணிக்கலாம். நம்ம அப்பாயிண்டடாக இருந்தால் தூக்கிடுவேன் நான். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் முடியும் போதே அவங்கள வேண்டான்னு வேறு ஆளை மாற்றிடுவேன். அதனால் அவங்க கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க இருந்தால் தான் நமக்கு ஃபுட்டு கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்க்கணும் இல்லையா. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படின்போது அதெல்லாம் நான் கேட்பேன். இன்றைக்கி எத்தனை பேர் மொத்தம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் லிஸ்ட்டு கொண்டாந்து கொடுன்னு சொல்லி வாங்கி அதை ஒரு முறை செக் பண்ணுவேன். நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்பாட்டில் இப்போ நீங்கள் படங்கள் பண்ணதுனால இஸ் தேர் எனி இன்சிடென்ட் வேர் ஓகே நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் ஸ்பாட்டில் எப்படி மாறிச்சு, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இது நன்மைக்கே நடந்தது அப்படின்ற சொல்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இருக்கும்? ரொம்ப நிறையா நடந்திருக்கு. திடீர்னு ரெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதை அப்படியே ரெயினை விட்டாவே ஷூட் பண்ணேன். அப்போ அந்த சீன் பேப்பரை பார்த்தேன், ஓகே இது ரெயினில் கூட பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ரெயினை விட்டாவே அதை பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மழையே சீனில் வந்த மாதிரி. ஆமாம், மழை சீனை க்ரியேட் பண்ண மாதிரி அதை மாற்றிக்கிட்டோம். அது ஸ்பாட்டில் சில சமயம் இதை மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வரும். ஆனால் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இருந்தால் தான் அது. அதே மாதிரி சரி ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டிங்க, ஆனால் இந்த இதை முட்டுட்டோம்ப்பா ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்கிற ஃபீலிங்கும் இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். திருப்பியும் நம்ம எடுக்க வேண்டியத சூழ்நிலை கூட இருக்கலாம் இல்லை. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால பேட்ச் ஒர்க்குன்னு 3 days போட்டிருப்போம். அந்த பேட்ச் ஒர்க்கு முன்னாடியே நான் பேசியிருப்பேன். ஆக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் சொல்லுவேன், பேட்ச் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குமா, ஒரே ஒரு நாள் அன்றைக்கி வர மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக சில சமயம் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஒரு ஷார்ட் சிலது மிஸ் ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ்அப் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் அந்த பேட்ச் ஒர்க் டைமில் மறுபடியும் அதை மிஸ்டு ஷார்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி எடுத்துப்போம். அது எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறது. சில சமயங்களில் இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால வர ப்ராப்ளம்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த நம்ம நேயர்கள் பார்க்குறாங்க, இந்த தொடர்ச்சியாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்லாம் பார்த்து வரவங்களுக்கு ஆஸ் அ டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் டேயில் நம்ம ஹவ் அவர் மைண்ட் ஃப்ரேம் ஷுட் பி. சரி, நம்ம மைண்ட் ஃப்ரேம்ன்றது முக்கியம் இல்லை. வந்துட்டீங்க, எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, இன்றைக்கி ஆக்ஷன் டே தான். அதான் அது என்னென்னா நம்ம மைண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் இருக்கக்கூடாது அப்ரோச்சில். ஆமாம், அப்ரோச்சில் மட்டும் இல்லை, நான் ஸ்கிரிப்டில் எனக்கே டவுட் இருக்கக்கூடாது. அது ஃபவுண்டேஷனே ஷேக் ஆகும். ஏன்னா நான் அதில் கிளியராக இல்லைன்னு அர்த்தம். எனக்கு குழப்பம் அதில் வரவே கூடாது. கிளியராக அது ஒன்று. அதே மாதிரி இந்த கதை என்னுடைய கதை அப்படின்னா அந்த 75 சீனும் என் மைண்டில் இருக்கணும். ஆனால் நம்ம மைண்ட் கிளியராக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது கோஆர்டினேஷன் வித் அதர் டெக்னீஷியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட். அது அந்த கோஆர்டினேஷனை கரெக்டாக பண்ணோம்னாலே அன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தாக நல்லபடியாக முடியும். ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டோரி பண்ணிட்டீங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டீங்க, டைலாக் எடுத்தீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணிட்டீங்க. ஸ்பாட்டில் ப்ரே பண்ணி ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்களாம் ஐம் ஷுவர் ஓப்பனிங்லேயே அந்த டே அந்த ப்ரேயரோட பவர் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ப்ரொடக்ஷனில் அனுபவிச்சது அதற்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 21 ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரேயர்ஸில் தான். இல்லை, திறமையை தாண்டி, அதாவது என்னோட பிளானிங்லாம் தாண்டி இது நான் பண்ணதில் ஐ கேன் ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் திஸ் அப்படின்னு 100%. அது நான் நிறைய படங்களில் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சீனை அன்றைக்கி எடுத்தே இருக்க முடியாதுன்னு எல்லாருமே டிஸ்கரேஜாகவே பேசியிருக்காங்க. சான்ஸே இல்லை சார், நீங்கள் அதெல்லாம் எப்படி சார் அப்படின்வாங்க. ஆனால் அது நடந்திருக்கு. அப்படியே உதாரணம் அது என் மகனே ஒரு படம் மலேசியாவில் பண்ணுறோம். அந்த படத்தில் அன்றைக்கி ஆக்சுவலாக வெதர் எல்லாமே இதுவாகிடுச்சு. லொக்கேஷனே ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா நம்ம அங்கே ஒருத்தரை நம்பி போயிருக்கோம். லொக்கேஷனில் முன்னால் பார்த்தோம், அந்த சர்ச்சு இன்றைக்கி கிடைக்கலங்க, அது கிடைக்காதுன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு அப்போது நான் இல்லை பண்ணலாம், இருங்கன்னு அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த சர்ச் உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு சீனாக தான் இருந்தது அது. ஆனால் அங்கே உள்ளே போன உடனே எனக்கு ஏன் இதை சாங்காக பண்ணால் நல்லா இருக்காதுன்ற ஒரு தட் வாஸ் லீடிங். அப்படி தான் நான் யோசிப்பேன். காட்ஸ் லீடிங். அதில் அந்த ஃப்ரெடி ஜோசஃபுடைய பிரசன்னம் அந்த சாங்கை மைண்டில் வச்சுட்டு ஷூட் பண்ணேன்.
இந்த பாட்டை இந்த இடத்துல போடுவோம். அப்போ அதுக்கு வந்து அந்த இடத்துலன்னா முதல்ல கால் எடுத்து வைக்கிறது, செருப்பு கட்டுறது, நடக்கிறது, பில்டப் ஷார்ட்ஸாகவே போய் கடைசி அவன் நீல் டவுன் பண்ணுறது. நீல் டவுனே ரிப்பீட்டட் ஷார்ட்டாக போட்டேன். 3 முறை நீல் டவுன் ஆகிற மாதிரி பண்ணி அது எடிட்டிங் ரூமில் வந்து அந்த சாங்கை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த என்மகனை படத்தில் அந்த ஓம் பிரசன்னம் சாங்கை அவ்வளோ பேர் லைக் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வந்து ஆக்சுவலாக பேப்பர்லேயே இல்லை, நான் சொன்ன மாதிரி. அப்படி பார்த்தா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லீடிங். இல்லாமல் அதை பண்ணியே இருக்க முடியாது. யங் பீப்புள் வாண்ட் டு கெட் இன் டு ஃபிலிம் மேக்கிங் அண்ட் இட்ஸ் இஸ் ஓகே குட். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேக்கிங் இல்லைன்னா கஷ்டம். God's presence. Why are you doing this movie? அதுதான் அந்த கான்செப்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ப்ரொடக்ஷன்ன்றது எவ்வளோ முக்கியம். அதுவும் இல்லாமல் when it's led by God's leadingன்னு வரும்போது அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூவே வேறு மாதிரி மாறுது, அந்த ப்ரொபோசிஷனே மாறுது. ஸோ மிக்க நன்றி ரமேஷ். இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து நிறைய டேக்அவேஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி ஹவு டு டிபெண்ட் ஆன் பேப்பரை தாண்டி ஹவு டு டிபெண்ட் ஆன் காட், காட்ஸ் பிரசன்ஸ். அதுக்கு எந்த பேப்பரும் இது வந்து நிற்கணும். நம்ம ஐ திங்க் அது முட்டி தான் போடணும். மிரக்கல் அது மிரக்கல் வந்து இஸ் அலவுட். God's power is there in this whole thing. And I go back to what Mel Gibson said, illa bankruptcy, spiritual bankruptcy made me to do this film. எந்த அளவுக்கு அவர் கன்வின்ஸ்டா இருந்து பண்ணாருன்ற ஒத்துக்கிறாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். எஸ், ஐ வாஸ் லைக் தட். அதுக்கு நான் வந்து ரீஎக்ஸாமின் பண்ணும்போது எனக்கு இந்த படம் கிடச்சிதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய டெஸ்டிமனி அது. and there's a conviction to it. Yes. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதை பற்றி பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி.